வணக்கம் நேர்களே. இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு பதிவு செவ்வாயினுடைய பெயர்ச்சி 21ஆம் தேதி ஜூன் மாதம். அந்த செவ்வாயாகப்பட்டவர் மேஷ ராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். செவ்வாயினுடைய பார்வை அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 4ஆம் பார்வையாக சிம்ம ராசியையும், 7ஆம் பார்வையாக அந்த விருச்சிக ராசியையும், 8ஆம் பார்வையாக தனுசு ராசியையும் பார்வையிடுகிறார். இந்த 45 நாட்கள்ல கிட்டத்தட்ட 21ஆம் தேதி ஜூன் மாதம் பெயர்ச்சி ஆகக்கூடிய அந்த செவ்வாய் 2ஆம் தேதி ஆகஸ்ட் வரைக்கும் இந்த ரிஷப ராசியில தான் இருக்க போறார். இதனால இந்த 45 நாட்களுக்கு அந்த செவ்வாயினுடைய முழுமையான ஒரு மாற்றங்கள் ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் என்னென்ன மாதிரியான சில விஷயங்களை கொடுக்க போகுது அப்படின்றத நம்ம பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாயினுடைய பார்வை 4ஆம் இடத்துல படுறதுனால அங்க கேது பகவான் இருக்கிறதுனால அங்காரகன் கேது யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படக்கூடிய ஒரு காலம். அடுத்து பார்த்தீங்கன்னா 12ஆம் இடத்துல, அதாவது சனி பகவான் அந்த மீன ராசியில இருந்து தன்னுடைய 3ஆம் பார்வையாக அந்த ரிஷப ராசியில இருக்கக்கூடிய அந்த செவ்வாயை பார்க்கறதுனால சனி செவ்வாய் சேர்க்கை அப்படின்றது ஏற்படக்கூடிய ஒரு நேரம். இந்த சனி செவ்வாய் சேர்க்கைன்றது பார்த்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக யம யோகம் அப்படின்னு அழைக்கப்படுது. இந்த யம யோகமும் அங்காரக கேது யோகமும் ஏற்படக்கூடிய காலகட்டம். கடக ராசி என்பர்களுக்கு என்னென்ன மாதிரியான ஒரு நன்மைகளை கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கலாம். இந்த கடகராசி என்பர்கள் எப்போதுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சென்சிட்டிவான ஒரு நபர்கள். எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பொறுமையோட இருப்பாங்க. அதே சமயம் அந்த பொறுமை இழந்துருச்சு அப்படின்னா அளவுக்கு அதிகமாக கோபப்படுபவர்களும் இந்த கடகராசி என்பர்கள் தான். ஏன்னா அங்க அந்த ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள், அதாவது மனநிலை சார்ந்த சில விஷயங்கள் இவர்கள் பாதிக்கப்படும் போது அந்த இடத்துல இவர்களாலேயே அவர்களை ஒருநிலைப்படுத்த முடியாமல் தவிக்கக்கூடியவர்கள் இந்த கடகராசி என்பவர்கள். ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. ஆனா அந்த பொறுத்தார் பூமி ஆழ்வார் அப்படின்னு சொல்றதுக்கு தகுந்த மாதிரியாக இந்த கடகராசி என்பர்கள் மாதிரி யாருமே பொறுமையா இருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பொறுமையின் சிகரம் அப்படின்னே சொல்லலாம். அந்த பொறுமையும் தாண்டி கோபம் வருது அப்படின்னா அந்த இடத்துல மிகப்பெரிய பாதிப்பு, மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறாங்க அப்படின்றதுதான் இந்த கடகராசி என்பர்களினுடைய பேசிக்கான ஒரு குணாதிசயமே. இவர்கள் கோபப்படுறாங்க அப்படின்னா இந்த மாதிரியான பாதிப்புகள் இவர்கள் பல முறை அனுபவிச்சிருப்பாங்க. அளவுக்கு தான் அந்த பாதிப்புகள் இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது. இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி பார்த்தீங்கன்னா உங்களுடைய 11ஆம் இடத்துல நடக்குது. இந்த 11ஆம் இடம் அப்படின்றது லாபஸ்தானம். லாபஸ்தானத்துல அந்த அங்காரகன் வரக்கூடிய ஒரு யோகமான ஒரு காலகட்டம். இதனால பார்த்தீங்கன்னா தொழில் ரீதியான நிறைய விஷயங்கள்ல நீங்க நிறைய லாபங்களையும் மன மகிழ்ச்சியையும் பெறுவதற்குண்டான ஒரு நேரம். கடகராசி என்பவர்கள் இதுநாள் வரைக்கும் ஒரு பெரிய அளவுக்கு சந்தோஷப்பட்டதில்லை வாழ்க்கையில. ஆனாலும் அந்த சந்தோஷங்கள் எப்பவாவது நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த எதிர்பார்ப்புக்கு ஒரு வாய்ப்பாக தான் இந்த செவ்வாயினுடைய பெயர்ச்சி அப்படின்றது நடக்க போகுது. ஏன்னா தொழில் ரீதியாக அதிகப்படியான கடன் பார்த்தீங்கன்னா அளவுக்கு மீறி, எல்லைக்கு மீறி இவர்களினுடைய அந்த தொழிலுக்கு உண்டான ஒரு வருமானத்தை மீறி போயிட்டு இருக்கு. அதை ஸ்டாப் பண்ண முடியாம ரொம்ப தவிச்சிட்டு இருக்கிறாங்க. அந்த கடனுக்கு உண்டான சில நிவர்த்திகளை இந்த செவ்வாய் பெயர்ச்சி முழுமையாக கொடுக்க போகுது இந்த கடகராசி என்பவர்களுக்கு. தொழில் ரீதியான நல்ல வளர்ச்சிகள் இருக்க போது அதுல எந்த விதமான ஒரு மாற்றமும் இல்லை. அப்போ இந்த கடகராசி என்பர்களுக்கு இந்த செவ்வாய் வேற எந்த இடத்துல பாதிப்பை கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த செவ்வாய் 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கேதுவை பார்க்கறதுனால அந்த அங்காரகன் கேது அப்படின்றது சேர்ந்து செயல்படும் போது இந்த இடத்துல விவாகரத்து வழக்குகள் அப்படின்றது 100% உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரம். யாராவது விவாகரத்து வழக்குகள்ல இருக்கிறீங்க, கவுன்சிலிங் போயிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு விவாகரத்து இல்லாம இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா முடியவே முடியாது. இந்த செவ்வாய் உங்களுக்கு விவாகரத்தை வாங்கி கொடுத்துட்டு தான் மற்ற வேலையை பண்ணுவார். அந்த அளவுக்கு அந்த அங்காரகன் கேது அப்படின்றது பாத்தீங்கன்னா மிக வலிமையாக செயல்படக்கூடிய ஒரு நேரம். இந்த இடத்துல நீங்க எந்த நேரமும் அந்த கோர்ட்டு கேஸ் வழக்குன்னு அலைஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நேரம். ஏன்னா 9ஆம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த சனி பகவான் அந்த செவ்வாயை பார்க்கறதுனால, சனி செவ்வாய் இருக்கிறதுனால அதிகப்படியான வழக்குகள் ரீதியாக அலைச்சல்கள் அப்படின்றது அதிகப்படியாக இருக்கும். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இந்த கடகராசி என்பவர்களுக்கு
உங்களுக்கு நோய் தொந்தரவுகள், வீசிங் ட்ரபிள்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உடல்நிலை சரியில்லாமல் அடிக்கடி போகிறது, அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜுரம் சம்மந்தப்பட்ட அடிக்கடி ஏதாவது ஒரு வைரல் ஃபீவர் வருது, டைஃபாய்டு வர்றது, இந்த மாதிரியாகலாம் ஏதோ ஒரு தொந்தரவுகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரம். இதனால மன உளைச்சல்களும் அதிகப்படியாக இருக்கும். மேடம், முதல்ல தொழில் ரீதியாக நல்லா இருக்குன்னு சொன்னீங்களே, ஆனா மீதி எல்லாமே நெகட்டிவா இருக்கு அப்படின்றதுனால இந்த கடகராசி என்பர்கள் இந்த காலகட்டம் ரொம்ப கவனமாக செயல்படணும். எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா நோக்கி நகர்ந்தாலும் இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்ப விவாகரத்து நடக்குது அப்படின்னா இந்த செவ்வாய் பயிற்சி இங்க வர்றதுனால விவாகரத்து நடக்காது. ஏற்கனவே உங்களுக்கு 6 மாதத்திற்கு முன்னாடி அதனுடைய பிரச்சனைகள் அங்க வலிமையாக இருக்கிறதுனாலதான் இந்த செவ்வாய் வரவும் அந்த விவாகரத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு அமைப்பும் சேர்ந்த ஒரு நேரமாக தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு இருக்க போது. இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா இந்த கடகராசி என்பர்கள் தன்னுடைய படிப்பு சம்பந்தப்பட்ட சில முயற்சிகள்லாம் நல்ல சக்சஸை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரம். உங்களுடைய மருத்துவத்துறையில அதிகப்படியான ஒரு சாதனைகளை அடைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்க போது. வேலை அலுவலகத்திலையும் உயர்ந்த பதவிகள், உயர்ந்த பொறுப்புகள், உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம், மதிப்பு, மரியாதை, இது எல்லாமே அடைவதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த செவ்வாய் பயிற்சி இந்த கடகராசி என்பவர்களுக்கு முழுமையான பலன்களை கொடுக்க போது. வரன் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் நிறைய ஒரு மாற்றங்கள், இது நாள் வரைக்கும் திருமணமே ஆகாது அப்படின்னு நினைச்ச நபர்களுக்கு கூட இந்த செவ்வாய் பயிற்சி திருமண பாக்கியத்தை கொடுக்கறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த கடகராசி என்பவர்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி 11ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண யோகங்கள் மேலும் கூடி வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும். இதெல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்களை கணிச்சு சொல்லியிருக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக தசாபுத்தி பலன்களை பார்க்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கன்சல்ட் பண்ணிக்கலாம். உங்களுடைய குழந்தைகளுக்கு ஜாதகம் எழுதணும், நியூமராலஜி படி பெயர் வைக்கணும்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்புங்க. அதற்குண்டான விவரங்கள் தெரியவரும். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா. நன்றி, வணக்கம்.